என்ன மாமா பொம்பளை பிள்ளை பார்த்தா அது என்னமோ தெரியல. டிஎம்ஏ அருண் வந்தாவே எங்களுக்கும் வாசிக்கணும்ன்ற ஒரு ஆவல் வருது. நாங்க வந்து பாடுறாருன்னு சொல்லி வாசிக்கிறோம், அவர் பொம்பளைக்காக பாடுறாருன்னு இப்பதான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, தயவுசெய்து அட பாவிகளா, உலகமே இன்னைக்கு அதில் தான் இருக்கு. ஏமாமா பொம்பளை பிள்ளை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தானா வரும் உள்ள இருந்து. பொம்பளைங்கிறது வேற, நீங்கிறது தான் உண்மை. அடே பொண்ணு, என்ன மாமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இந்த அருண் மாமா இருக்காருல்ல, அருண் மாமா, அவர் இந்த அந்த பிள்ளைய போட்டு நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நாங்க எங்க போறோம் தெரியுமா? அப்பா சொல்லிருக்காங்க கண்ணு கதமா காட்டு காவல் போகணும். மாமா உங்க 4 பேர்த்த கூட்டு போலாம்னு இருக்கேன், கூட வரீங்களா? எங்க 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 கூப்பிடுகிறாய்? நான் வந்துட்டு இன்னும் என் தோழிய பாத்தீங்கன்னா என்ன கை அடிக்கிறீங்க? நீ இல்லைன்னா பாவம் வந்தாலும் என்ன பண்ணுவாரப்பா? யாரு மனசு என் தோழிய பாத்தீங்கன்னா வல்லவில்ல மயங்கி நீங்க கீழே விழுந்துருங்க தெரியுமா? மனசு மனசு சேர்ந்தாது அடுத்த வரும்போது இந்த பாட்டை பாடி பழகிக்க. அப்புறம் எதுக்குதே நீங்க பாடுறீங்க? பாடுவியா பாட்டு? அதோட நான் வந்து ஒருத்தர மனசுல நினைச்சிருக்கேன் மாமா. நினைச்சிட்டே இரு. நான் யார தெரியுமா நினைச்சிருக்கேன்? சொன்னாதானே தெரியும். அவரு கூட்டத்துல அவரு நோ அசிங்கமாயிரும். சரி நான் இன்னும் சொல்றேன், அவரை சொல்றேன். நீ என்ன அவரு என்ன? நான் அவர்னா யார் தெரியுமா சொல்றேன்? இப்பதான் பேண்ட் டவுசரை போட்டு இப்பதான் பேண்ட்டை மாட்டி அந்த வீரத்தேவனத்தை நான் காதலிக்கிறேனால நான் அவரை மனசுல எப்படிலாம் நினைச்சிருக்கேன்னு எடுத்து சொல்லிடுறவா? எடுத்து ஒன்னுன்னா சொல்லு சொல்லு. ஒரு வார்த்தை சொன்ன இப்படி வாசிக்கிறாங்க, குற்றமா இருக்காங்களே சார். நான் ஏன் இப்படி வாசிக்கிறோம்? இந்த ஊருக்காச பகுமானமா தின்னணுமே. விஷயம் தெரியுமா அருண் மாமா, நீங்க ரொம்ப எஃபர்ட் போட வேண்டாம். நீங்க எஃபர்ட் போட்டு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. யாரு நீங்க ஏன் இப்படி சொல்லிட்ட? ஏண்டா என்னத்த சொல்ல, காலம் போன காலத்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் சொல்றத கேளு, அது பொம்பளையா இல்லடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாமா சொல்லுங்க மாமா, நான் ஓஜில பொம்பளை மாமா. இல்ல பெண்கள்னா உங்களை நேசிருக்கும்னே, இது அது பொம்பளை இல்ல, அது ஒரு மாதிரினே விட்டான். அப்ப நீங்களும் நம்ப மாட்டீங்களா பொம்பளை இல்லன்னு? அவன் என்ன சொல்றான்? நீ பெண்ணா இருந்தா என்ன விரும்பி இருப்பியா? அதுக்கெல்லாம் செக் பண்றதுக்கு தான் டிஎம்ஏ யாருனே வச்சிருக்கோம். எதை செக் பண்ண? ஆமா 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 ஆமா. காலையில பாண்டி கோயிலை தாண்டுவ நீங்க கால வெட்ட மாட்டேன். வெள்ளரிப்பட்டியை நீ தாண்ட முடியாது, உன் சப்பையை கிழிச்சு. ஏனே நீ வேற சும்மா இருந்தேனால. சரி நீ எதுக்கு வந்த? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அதனால நான் மனசுல எப்படிலாம் நினைச்சிருக்கேன். எப்ப பாடுவேன்? நீங்க சொல்ல விட்டா பாடிடுவேன். ஓ தேங்க் யூ. நான் எப்படிலாம் நினைச்சிருக்கேன்னு சின்ன பிள்ளைடா, பாவுட இப்பதாண்டா வருது நாட உலகத்துக்கு. இந்த பிள்ளையும் வராத அளவுக்கு பண்ணிடுறீங்களா? சக்கரை கட்டி சக்கரை கட்டி அந்த பிள்ளைக்கு வாந்தி வருதுனே. ஐயோ நான் இல்ல. என்ன எதுக்கு எந்த இத மட்டும் ஏன்டா இல்லங்கறிய? ஏன் மாமா எந்த பச பிடிக்க போறீங்க? எப்படி சக்கரை கட்டி சக்கரை கட்டி திருக்குட்டி திருக்குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன பட்டி இந்த சித்திரக்குட்டி வந்தது சுத்தி எப்பொழுது வசத்து உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு எனக்கும் அடக்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சத்தா கொஞ்சத்தா மாமா என்ன சொல்ல
அதனால என் தோழியை கூப்பிட்டுருமா, அடியே தோழிமா. அச்சு பத்த போல் நடப்பேன். நான் கேட்குறேன், என்னுடைய டார்லிங் சாந்தி தெரியாது. இருங்க, வந்த புள்ளைய உங்களுக்கு அப்புறம் நாங்க சும்மாவா போறது? சும்மா உட்காருங்க முத. ஏன் போட்டு இப்படி முரட்டடியா அடிக்கிறீங்க? அப்படியாவது உங்களை லைன் பண்ணலாமே. போங்க. கிழிச்சாலும் பரவாயில்லம்மா, அவனை பார்க்காம இருக்க மாட்டேன், முடியல. வர வர மிருதங்கமும் ஆல் ரவுண்டும் மோசம். ஏன் சரியா இல்லையா? அடிச்சிங்கன்னா வலிக்கும். இப்படி அடிச்சாலும் மறுபக்கம் பாஞ்சிருங்க. நீங்க சொல்லும் பொழுது வலிக்கு சொல்லும் போதே இவங்க அடிப்பாங்க. ஒன்னும் வேணா போய் கண்ணு குட்டியா கடைசியில மிருதாக்காரன் பொம்பளை பொறிக்காதே. அடியே காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும், வாடி அடியே தித்திலிப்பு. அவள் வருவாள முத நீ இறங்கி உச்சா வரல. அவள் வருவாள உடஞ்சி போட நெஞ்ச விட்ட வந்துட்டாள. யார பார்த்தாலும் இப்படி பாடிக்கிட்டே தெரியுறது. அருண் ஒரு ஆள் வெட்டிக்கார் ஒரு ஆள் போதும் நாடகத்தை கொடுக்கறதுக்கு. அடியே தோழிமா, அடியே நல்லா இருக்கியா? நான் என்ன ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கேன். அப்படி இல்லடி, பார்த்து ரொம்ப நாளாச்சு, அது எப்படி இருக்குன்னு கேட்டேன். எங்கிட்ட நான் இருக்கிறது பொம்பளை வரவே ஒழுங்கா இருக்குனா தானே நல்லா இருக்கும். என்ன ஆச்சு? என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்கு? என்ன பண்ண சொல்ற? வரவன் பூரா கடன் சொல்லிடுறாங்க. என்ன ஆச்சு? கல்யாணம் ஆயிடுச்சா? போறாள் அப்படி. நீ ஒரு ஆள் தாண்டி தெளிவா இருக்க. ஏண்டி காசை கரெக்டா வாங்கிடுற? ஏமாந்த முட்டையா அதுல மட்டும் அப்படி இருக்க கூடாது. சரி கல்யாணம் ஆயிடுச்சா? அது ஒண்ணுதான் காதல் இருக்கிறியா? அடிப்பாடி. ஏண்டி மனசே சரியில்லை. என்ன ஆச்சுங்க பாரு, நானோட உயிர் தொழில் தானே, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. என்ன வாழ்க்கை வர வர எனக்கு உலகையே வெறுத்து, உலகமே வெறுத்து போச்சு. உலகமே வா, வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது. ஏண்டி என்னாச்சு? உலகம் எதை செஞ்சாலும் தப்பு தப்புங்கிறாங்க. சொல்லத்தான் செய்யுது. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையெல்லாம் கூண்டுக்குள்ள அடப்பட்ட கிளிகள் மாதிரி. பிறந்த உடனே அப்பா அம்மா பாதுகாப்பு, அதே பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அண்ணன் தம்பி பாதுகாப்பு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷன் பாதுகாப்பு, காலம் போன கடைசியில் பிள்ளைங்க பாதுகாப்பு. இப்படித்தான் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பாதுகாப்பு பாதுகாப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏண்டி சிந்து, என்னடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன கேட்டா கோவப்படுவியா? நீ கோவப்படுற மாதிரி தான் கேட்ப, கேளு. சாச்சா அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். சரி கேட்க மாட்டேன். நீ வயசுக்கு வந்துட்டியா? இது என்னடி கேள்வி? வரலனா என்ன பண்ண போற? போட்டோ வேணா எடுக்கணுமா? போட்டோ வேற எடுத்து வச்சிருக்கியா? தாய் மாமா சீர் கொண்டு வந்த வீடியோ இருக்குல, உப்புனி தண்ணி ராட்டு விழா. உடனே பல்ல காட்டு வர. அப்ப வயசுக்கு வந்துட்டேல்ல, வந்து நீ வந்துட்டியா? எனக்கு என்ன தெரியுமா சந்தேகம்? என்னடி? இந்த வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளவியெல்லாம் சும்மா இருக்காம ஒரு உழக்க கருத்தருவா விளக்க மாதிரி இதெல்லாம் போடுறாங்களே, ஏண்டி போடுறாங்க? அதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா, காத்து கருப்பு பேய் பேச சண்டை கூடன்னு சொல்லி போட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் போட்டோங்கடி. அடி லூசு. ஏண்டி? எல்லாம் நம்மள ஊரை ஏமாத்துறதுக்கு, உலகத்தை ஏமாத்துறதுக்கு. அப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாதா? 2026ல காத்து கருப்பு பேய் பிசாசெல்லாம் வந்து அதில் அண்டுதாக்க.
அதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு? இல்லடி அப்புறம் எனக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி போட்டது. அதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் ஏமாத்துறதுக்கு. உலக்கை ஏன் தெரியுமா போடுறாங்க? எதுக்கு போடுறாங்க? அதுல ஒரு பெரிய சூட்சகமே இருக்கு. என்னடி அந்த அப்படின்னா? உலக்கைய பொம்பளை பிள்ளை தாண்டும் போது நினைக்கணுமா, என்னன்னு? இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல் குத்த, மிளகா குத்த, மல்லி குத்துறதுக்கு அந்த விளக்கு மாதிரியா போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. அடுத்த உலக்கைய பார்க்கும் நினைச்சா விளக்கமார் புஞ்சு வாங்குறதுக்காக விளக்கமத்த போடுறாங்க. அந்த கருத்தருவா ஏன் போடுறாங்க? எதுக்கு போடுறாங்க? அதை மீறி நீ உலக்கைய பார்த்துட்டேன்னு வையே, கருத்தருவாலை வச்சு பரட்டும் கிழிச்சு போடுங்கிறதுக்காக அந்த அருவாலை போடுறாங்க. அச்சச்சோ, இவ்வளவு சூச்சகம் இருக்கு. அப்ப இதெல்லாம் அதுக்கு தான் போடுறாங்களா? கருத்தருவா வேலை பார்த்துடாம ஜாதானமா இருந்துக்கா. ஆமா சரி, நீ யாரையும் காதலிக்கிறியா? ஆமாண்டி, நான் காதலிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட பிறவிகள் யார் தெரியுமா? யாருடி? பொம்பளை பிள்ளை நம்ம தாண்டி. ஆமாண்டி. வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய ஆசைப்படுறது என்ன தெரியுமா? என்ன? நல்லா படிக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும், இப்படிதான் ஆசைப்படுறது. ஆமா. ஆனா எல்லாத்துக்கும் வாழ்க்கை அப்படி அமையுதா? பூரா டாஸ்மார்க்காத்தான் அமையுது. இந்த ஆம்பளை பக்கிய பூரா கண்ட கண்ட சரக்க குடிக்குதுங்க. அந்த காலத்துல ஒரு மரத்து கல்லுன்னு சொல்லுவாங்கடி. சரி, மரத்துல எல்லாம் ஏறிடாத, சுட்டு போடுவாங்க. நீ வேற ஒழுக்கமா பேசி பழகு. ஒரு மரத்து கல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்து கல்ல குடிச்சுப்புட்டு 2 கிலோ கறிய ஒத்த ஆம்பளை தின்னுவாங்க. அப்படி கறியை எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தான்னா வேலை உடம்பு நரம்புல வெட்டச்சு நிக்கும். மைக்கு பார்த்து நரம்பு வெட்டச்சு நிக்கும். நரம்பு சொன்னியா? இப்ப எங்கடி இப்ப வீரன் ஒரு சரக்காம்டி, பேரு தான் வீரன், கட்டிங்க போட்டோன்னு முண்டைய படுக்கிறதையா, விடிய காலையில் எந்திரிச்சு தான் பேசுங்க. அப்போ அந்த சரக்கு அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. சரக்கை குடிச்சோன்னே வாயிலேருந்து வரும்பார் ஒரு பீவாட கர்மத்தை. சை, சரக்கு குடிச்சிட்டு வெளியில் வராகலை, வந்த ஆம்பளைக்கு ஒரு வெத்தலை பாக்கு போடலாம்ல, ஒரு ரோசா பாக்கு வாயிலேருந்து வாட வராதுல, அதெல்லாம் போட மாட்டாங்க. அன்றாட பையில கையில் விட்டு கணேஷ் போலின்னு ஒன்று இருக்குது. சரி, பாக்கெட் அங்கே ஓப்பன் பண்ணும்பொழுது வாடை இங்கே வரும். அதை உள்ளங்கையில் போட்டு கசக்கி உருட்டி துரட்டி ஆட்டு புழுக்க செய்தியில் எடுத்துறது. அந்த கணேஷ் புழு எப்படி போடுவாங்கன்னு சொல்லு. எப்படி போடுவாங்க? ஆண்டவே வாயை எதுக்கு படைச்சிருக்கேன்? எதுக்கு படைச்சிருக்காங்க? நல்ல உணவுகளை சாப்பிட, நல்ல வார்த்தைகளை பேச. அதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுதுங்களா? இல்லையே. இப்படி நீக்கிக்கிட்டு கணேஷ் புழை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் கொடுப்பியான் போற நொச்சுன்னு, அதோட அந்த பொம்பளை குருணை மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். அப்ப எவ்வளவு சித்திரவதையை நம்மளாம் அனுபவிக்கிறோம். உனக்கெல்லாம் அப்படி புருஷன் அமைஞ்சா எப்படி இருக்கும்? உனக்கு இப்படி ஒரு பொறாம கற்பனை பண்ணிப்பார். ஐயோ, எனக்கு கல்யாணமே வேண்டாம் சாமி. நானும் ஒருத்தரை லவ் பண்றேன்டி. என்ன சொன்ன? நான் வரேன்னு தெரிஞ்சோடனே வண்டி ஜெண்டாயிருச்சு. எங்க யாரு நீ கதைக்கு சொல்லி ஏன் தலைமையில உனக்கு நான் சேர்த்து வைக்கிறேன். பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், போன வருஷமே குத்தகைக்கு எடுத்துட்டேன். கெடுத்துறியா? யார் தெரியுமா? யாரு? மைசெட்டுக்காரதையா. நான் வரேன்னு தெரிஞ்சோன்னே வண்டி ஜெண்டாயிருச்சு. வாரு யார்? அவரா? அவர்லடி போயிட்டாடி. எங்க அப்படி இல்லாம நீ எப்படி சொல்வ? ஆள் வந்து உட்காருவாரு பாரு. இப்ப வர பாட்டு பாடும்போது வந்து உட்காருவாப்புல. வர மாட்டாரு. பச்சை கலர் வேட்டி கட்டியிருந்தார் பாத்தியா? ஓடிட்டார் அந்த பக்கம். ஏய், ரொம்ப தங்கமான மனுஷன்டி. நல்லா பாத்து பாரா. இப்ப நம்ம ஊர்ல திருவிழான்னு மைசெட் போட்டுருக்காங்கல்ல. ஆமா. இங்க கொலா கட்டிருப்பாரு பாரு, அங்கங்க கொலா கட்டிருப்பாரு. கட்டிருக்காருல்ல. ஆமா. எங்க ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசெட் போட்டாரு. இவரா போட்டாரு? ஆத்தாடி, வேட்டிய மடிச்சு கட்டிட்டான் வையே. சரி, இங்க இருந்தா 200 கிலோமீட்டர் அங்கிட்டு வந்து போட்டாரு. என் மேல அவ்வளவு பாசம். அந்த காதல்ல வேட்டிய மடிச்சு கட்டிட்டு கொலா கட்ட ஏறிட்டாருன்னா இறங்கவே மாட்டார். கொலா கட்டாம போஸ்ட் மரம், புளிய மரம், பொங்க மரம், வேப்ப மரம், ஒரு மரத்தை விடல. எல்லா மரத்துலயும் கொலா கட்டுறாரு. ஒரு மரம் கூட இல்ல. என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம். மாங்காய் சீசன் வேற. சரி. பக்கத்துல மாநகராட்சி குழாயில தண்ணி பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். மரத்துல சல சலம் சத்தம் கேக்குது. சரி. நான் என்னமோ சரி கலவான் பொழுங்க மாங்காவை கலவான்றாங்க ஓல இருக்கு, சத்தம் போடுன்னு சொல்லி குழாயில தண்ணி அடிக்கிறத விட்டு மரத்துல இப்படி அண்ணாந்து தாண்டி பார்த்தேன். சரி, என்ன ஆச்சு? பாவி பரப்ப என்ன ஆச்சு? கொலா கட்டுற அவசரத்துல உள்ள ஜட்டி போடாம ஏறிட்டான். பச்சையா தெரியுற மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியுது. அது மாங்காய் இல்லடி. நானும் துரட்டி வச்சு இழுக்கலாம் தான் பார்த்தேன். இவ பச்சடி வச்சு குடும்பா அதையும் திங்க. இப்ப கூட பாரு. அதையும் நீ பாத்துட்டியா? சரி, அம்மா பாத்தியா? நான் என்ன அம்மா பாக்கல. வருவாங்க உங்ககிட்ட. அப்பா வந்தாரா? வந்தாருடி. வந்து விஷயத்த சொன்னாரா? சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு? காவலுக்கு போணுமா, பறவைகளை வர. நீ முன்ன பின்ன காட்டுக்குள்ள போயிருக்கியா? சீச்சி, நான் போனதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா? ஒரே எப்பயுமே உனக்கு எப்பயுமே முத போகும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும். ஏன்? ஆமா, நான் தான் மூடு வரும். நல்லா இருக்காது. அதனால இப்பதான் முத போறேன்னு சொல்லணும். நீ எப்போதும் இப்படிதான் சொல்லுவே. காட்டுக்குள்ள போறத சொல்றேன். பொம்பளை இப்படியா பேசுறது? நான் என்ன சொல்றேன்? அவ பொம்பளை இல்ல, நானே லம்பாடி முண்டையா போலாம் தேவி பேசுறத பாருங்க. ஆமா, ஈச்சுக்கோங்க.
அவர் என்னை பொம்பளைங்கிறாரு ஈக்கு போறாரு. இவதான்டா பெண். சரி ஏய் மூதேவி உனக்கு அறிவு இருக்கா? என்னடி? அவரை நீ பூலாந்தேவிங்க நீ நின்னுகிட்டு இருக்கட்டும், அதெல்லாம் தப்பு இல்ல. விடு. சரி அம்மா கூப்பிட்டு காவலுக்கு போற விஷயத்த அம்மாட்ட பேசுவோம். இது என்னது இது? என்னது இது என்னது? என்னது என்ன இப்படி தெரியுதே ஓப்பனாத நீ எதுக்குதான் கட்டுற? தெரிஞ்சுட்டு போகுது. இப்ப என்ன இதுல இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா பாத்தீங்களா? நாளைக்கு நம்ம செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்ப என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஒண்ணு எரிப்பாங்க என்ன புதைப்பாங்க. மண்ணு தின்ற உடம்புடி இந்த மனுஷ பைபிளை தின்னுட்டு போட்டோம். ஐய் ஜாலி. நாளைக்கு ஐ நம்ம ஜாலி. பேரை சொல்லணுமா இல்லையா? அப்படி ஒண்ணும் அப்படி கிடையாது. என்ன வரலையா? இப்ப இந்த குமார் மை செட்டு இங்க ஓட்டிருக்காங்க. இப்ப பக்கத்தூர்ல சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்ம நல்லிக்கோட்டையில குமார் மை செட்டு சரி போட்டாங்கப்பா சூப்பரா இருந்துச்சியா. அப்போ நான் 10 ஊர்ல கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு தடவை உன்னை போட்டுட்டாங்க வை. நாடகத்துல எப்பா உன் பேச்சு சரியில்லை சாமி. அம்மா ஏதோ ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது தாய் தாய் தாயிலே பாரு தெரியும். இழுத்து வளர்ச்சி இல்ல பாரு ஏதோ ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கு? நிலவை போலே பல வழங்குது நினைக்க நினைக்க குழு குழுங்குது நிலவை போலே படபழங்குது நினைக்க நினைக்க மலரை போலே குழு குழுங்குது மனசுக்குள்ளே கிழங்குது படபழங்குது குளிக்க வந்தது குளிக்கும் போது மயக்க வந்தது வழக்க வந்ததோ மயக்க வந்தது இந்தா இந்தா என்னடி இந்த அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்க நல்லா இருக்குதே இந்த ஆட்டம். நீ ஆடுற மாதிரி இந்த பிள்ளை ஆடுதான் பத்தி செத்துருவ. செத்துருவானா? இதெல்லாம் என்ன நாடகம் மாதிரியா இருக்கு. சரி இந்த இங்கே பாரு தெரியும் இழுத்து வளர்ச்சி இல்ல பாரு புரியும் கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது கைகள் தொட்டதும் கண்டு விட்டது. ஐயோ. கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது அந்த பாட்டில் பழைய பெண்மையை பறி என்னவென்பது கேட்டிருந்தது துக்கம் வந்தது. பெண்மை என்பது என்னவென்பது பேசியது இந்தா இந்தா பாரு தெரியும். நான் எடுத்து வளர்த்து பாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கோ உனக்கோ நமக்கோ. அம்மா வணக்கம்மா. நல்லா இருப்பா நல்லா இருக்கு சண்டை வேற போடுற ஆளுங்க இதுல வணக்கம். நல்ல பிள்ளை அழகான பிள்ளை இதெல்லாம் நல்லா தான் வைக்கப்படுற செய்யற காரியம் சரியில்லையே ஏம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. ஒண்ணுமே பண்ணலையா பிள்ளைகளுக்கு விஷவாயுவை தாக்கி விட்டேன். அதுக்காக சிவப்பு கலர் சட்டியை வா. உசுரோட இருக்கக்கூடாது. பெட்டிக்கார இருக்கக்கூடாது. நான் மாதிரி செவனேன்னு இருக்கேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்க இருக்கேம்மா. அப்பா என்ன சொன்னாரு அப்பா ரொம்ப வினயம் பண்றாருமா. ஏன் அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களே ஆமா அவங்கள நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைச்சு விடாம நம்மள நம்பி ஒப்படைச்சு அப்படி விடுறாரு. இல்லப்பா பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்தா அந்த பொறுப்பு ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கும் அது உண்மைதான். அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம வீட்டுல சமைக்கணும் துணி துவைக்கணும் நம்மளுக்கு 1008 வேலை அதெல்லாம் இருக்கு. அம்மா செய்யட்டேன் அப்ப இன்னைக்கு- நம்ம கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காரு இன்னைக்கு இந்த வேலையை நம்ம சிறப்பா பண்ணி அப்ப முடியும் இந்த இன்னைக்கு நந்தவனத்துல ஆடி பாடி விளையாடலாம். ஆமா நிச்சயமா விளையாடணும் பறவை வர நேரத்துல காவல் பார்க்கணும் அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்திருக்கிறது அந்த வேலைக்கு தானே அதனால இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஆமா. என் மனசு ரொம்ப சந்தோஷமா அப்புறம் இருக்காதம்மா. இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்புறம் சந்தோஷம் இருக்காதா? அங்க இருந்து வர்றது சிரமமா இருந்தாலும் ஆமா.
வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா இப்பவே பறவை வந்துருச்சு. பறவை வந்துருச்சு. கல்ல விட்டு அடிப்போம். இது வந்து சிக்னல். இது சிக்னல். லைட்டா. ஆடுகில செய்தி சொல்லி ஆவணையில் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மண்ணு வருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. ஆடுகில செய்தி சொல்லி ஆவணையில் தேடி செய்தி சொன்ன மன்ன வருதா, உனக்கு செய்தி சொன்ன மண்ணு வருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவருதா. அழகு மன்னவர் மன்னவருதா. சிந்து அப்படியே நிக்கிறா. கொஞ்ச நேரம் சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சேன் மன்னவர் மன்னவரதான்னு சொல்லல. யாரையாவது ஒருத்தரை பார்த்தேன்னா பரவாயில்ல, அவரை பாக்குற, இந்த தம்பியை பாக்குற, அந்த தம்பியை பாக்குற, இது ஓதாதுன்னு அந்த தம்பியை பாக்குற, என்னதான் நீ நினைக்கிறவன் மனசு தர்ம பத்தி ஒவ்வொரு வரி வரலையும் ஒவ்வொருத்தரையும் பாக்குறேன். என்னதான் சிந்தனை ஏதாவது தென்படுமா நம்ம வச்சு எத்தனை நன்றி வார்த்தையை கேட்டு விட்டீங்க. நான் கண்ணகி பரம்பரையில பிறந்த. ஆமா படுலப்ப நீ வேற கண்ணகி. ஆமா இவர் தான் டோக்கன் போட்டாரு. என் சின்சா மாதிரி இருக்கணும். போலும் போகலாம். நான் பாக்குறேன்னா அது என் மாமன் ஒழுக்கம்னா அந்த மகன். ஆமா அவர் தான் என் முறை மாமன். இங்க பொட்டபுரிக்கு போய இன்னொரு விஷயம், நல்ல ஒரு பெட்டி வாத்தியக்காரன், நல்ல ஒரு பாடுறவர். ஐயோ ஆனா மத்த விஷயத்துல சர்வ லொப்ப. நான் கேட்கிறேன், என்கிட்ட இருந்து விபூதி வாங்கி எத்தனை பேரை நீங்க இது பண்ணிருக்கீங்க? அப்படி நாங்கெல்லாம் திருந்திட்டோம். அடியே சொல்லி நான் ஒரு பக்கம் விரும்புறது ஒரு பக்கம் இருக்கட்டேன். நீ இதுல நீ யாரத்தை நீ காதலிக்கிற? அவர் என்னை குறுகுறுன்னு பார்த்தாரு. அவர் பார்த்தா நீ பாப்பியா? அவர் என்னை குறுகுறுன்னு பார்த்தாருன்னு சொல்லி எங்க மாமன் கிட்ட சொன்னேன். அவர் என்ன சரி, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அது பேசாம செவனேன்னு உட்கார்ந்திருக்கியா பையன், என்ன ஊர்ல எப்படி இருக்கியா? அப்பாவி மாதிரி அவர் ஒண்ணுமே தெரியாம அவர் என்ன குறுகுறுன்னு பார்க்கறாரு. இப்போ என்னன்னு கேட்க மாட்டேன். நீ அவரை கெடுக்கிறது நீதான் பாரு. நான் எங்க கெடுக்கிறேன்? அவர் என்னை கெடுக்காம இருந்தா சரி. நீங்க யாரையும் விரும்புறீங்களா? குறிஞ்சிகிலே பூ மலர்ந்து குடுங்குதடி தன்னாலே
வந்துருச்சுமா, விரட்டி விட்டுருவோமா? விரட்டிடுவோம். என்ன சொன்னாரப்பா? ஆலோரம் சோன்னு பாருங்க. ஆலோலோ 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 சோ ஆலோலவே ஆலோலோ போகாது. எல்லாம் ஞானப்பறவைகள். அம்மா நிச்சயமா. அதனால பெரியவங்க யாரும் வந்தாங்கன்னா உடனே எடுத்து ஆசீர்வாதம் வாங்க. உத்தரவுமா. தப்பு தவிர அவங்ககிட்ட பேசக்கூடாது. நாங்க பேச மாட்டோம், அவங்க பேசுனா நல்லா பேசுவோம். குலமா குலமே சோ சோ. அப்புறம் அத்தான் 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 வரவா. என்ன அத்தான் வந்து சூர்யா